ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் வித் நந்தினி. இன்னைக்கு நம்ம டே 5 வீடியோவில் தான் இருக்கோம். நம்ம சேனலில் 30 டேஸ் சேலஞ்ச் சீரீஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ் வந்து போயிட்டுருக்கு. அதில் ஒவ்வொரு நாளும் நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நம்ம போட்டுகிட்டே வரோம். இது வந்து டே 5 வீடியோ. இந்த 30 டேஸ் வீடியோவை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் கண்டிப்பாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போதான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிற பிகினராக இருந்தீங்க அப்படின்னா எதை கற்றுக்கிட்டா ஈஸியாக இங்கிலீஷ் பேசலாம் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த 30 டேஸ் வீடியோஸை நீங்கள் பார்த்தா மட்டுமே போதும், உங்களால் கண்டிப்பாக ஒரு 80% வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து போட்டுகிட்டே வரோம். ஸோ இன்னைக்கு டே 5 வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு 50 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் நிறைய இடங்களில் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சென்டென்ஸ் தலையிடாதே. இப்போ ஒரு விஷயத்துல நம்ம உங்க ஃப்ரெண்ட்கிட்ட சொல்றீங்க, நீ வந்து இந்த விஷயத்துல தலையிடாத, அதாவது இந்த விஷயத்துக்கு நீ வராத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் இன்டர்ஃபியர். எப்படி சொல்லலாம்? டோன்ட் இன்டர்ஃபியர். டோன்ட் இன்டர்ஃபியர் அப்படின்னா தலையிடாதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் என்னுடன். இப்போ நம்ம சொல்லுவோம்ல என்னுடன், என் கூட அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல வித் மீ. எப்படி சொல்லலாம்? வித் மீ. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். வெளியே காத்திரு. இப்போ நீங்க ஒருத்தட்ட சொல்லணும், வெளியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்றது? வெயிட் அவுட் சைட். எப்படி சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். வெயிட் அவுட் சைடு அப்படின்னா வெளியே காத்திரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எத்தனை முறை. இப்போ நம்ம சில நேரங்களில் கேட்போம்ல, நீ வந்து எத்தனை முறை இதை பண்ண, இது எத்தனை முறை இது வரும் அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? ஹவு ஆஃபன். எப்படி கேட்கலாம்? ஹவு ஆஃபன். இதெல்லாம் ரொம்பவே வந்து முக்கியமான, ரொம்பவே சின்ன டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக எந்த ஒரு இடத்துலையுமே சரளமாக இங்கிலீஷ் பேச முடியும். இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கிராமரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதை நீங்கள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களால் ஒரு இடத்துல பேச முடியும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். நன்றாக செய்தாய். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த நல்லா பண்ணியிருக்காங்க, நீங்க அவங்கள வந்து பாராட்டுறீங்க, நல்லா செஞ்சிருக்க அப்படின்னு நீங்க சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெல் டன். எப்படி சொல்லலாம்? வெல் டன். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ் தான். இனிமேல் யாரையாவது பாராட்டணும் அப்படின்னா வெல் டன் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த சென்டென்ஸ் என்னை மன்னித்து விடு. இப்போ நம்ம யார்கிட்டயாவது ஏதோ நம்ம தப்பு பண்ணிட்டோம், ஸோ நம்ம சாரி கேட்குறோம், அப்போ என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? forgive me. எப்படி கேட்கலாம்? forgive me அப்படின்னா என்னை மன்னித்து விடு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் விலகி இரு. இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நீ என்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஸ்டே அவே. எப்படி சொல்லலாம்? ஸ்டே அவே. அவேனா தூரம். ஸோ நீ என்கிட்ட இருந்து விலகியே இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் நிமிர்ந்து உட்காரு. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம்ல, நீ வந்து குனிஞ்சு உட்காருனால நிமிர்ந்து உட்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சிட் அப். எப்படி சொல்லலாம்? சிட் அப். இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நான் வச்சிருக்கேன். அதோட தமிழ் சென்டென்ஸ் நான் கொடுத்துருவேன். நீங்க அதோட இங்கிலீஷ் சென்டென்ஸை சர்ச் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நான் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லும் போதும் உங்களுக்கு அது ஈஸியாக புரியும். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். விளக்குகளை போடவும்.
இப்போ நம்ம வீட்டில் சொல்லுவோம், இப்போ நம்ம லைட்லாம் ஆஃப்ல இருக்கு, ஸோ நீங்க அப்பதான் வீட்டுக்குள்ள போறீங்க, ஸோ எல்லா லைட்ஸையும் போடுங்க அப்படின்னு நம்ம நார்மலா சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டர்ன் ஆன் த லைட்ஸ். எப்படி சொல்லலாம்? டர்ன் ஆன் த லைட்ஸ். டர்ன் ஆன் அப்படின்னாலே வந்து நம்ம வந்து ஆன் பண்றது. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், நல்லா தூங்கு. இப்போ நம்ம பசங்கிட்ட சொல்றோம், இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, லீவ் விட்டுருச்சு, நல்லா தூங்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ஸ்லீப் வெல். எப்படி சொல்லலாம்? ஸ்லீப் வெல். ஸ்லீப் அப்படின்னா தூக்கம், வெல்னா நல்லா தூங்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், இதை பிடி. இப்ப ஒரு பொருளை ஒருத்தட்ட கொடுத்துட்டு இதை பிடிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். இதெல்லாம் பாருங்க, நம்ம டெய்லி தினந்தோறும் பயன்படுத்துற ஒரு சென்டென்ஸ் தான். அதை எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் இட். எப்படி சொல்லலாம்? ஹோல்ட் இட். ஹோல்டுனா பிடிக்கிறது, ஸோ இட்டுனா இதை, ஏதோ ஒரு பொருள், அதை வந்து நம்ம பிடிக்க சொல்றோம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், நல்ல யோசனை. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கொடுக்குறாங்க, அது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அது சரியானதா இருக்கு, அவங்க கிட்ட சொல்றீங்க இது வந்து நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். அதை ஃபுல்லா இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்? குட் ஐடியா. எப்படி சொல்லலாம்? குட் ஐடியா. அப்படின்னா நல்ல யோசனை அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்து, இப்போ அடுத்த சென்டென்ஸ், மறக்காதே. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தட்ட நம்ம சொல்லிடுறோம், சொல்லிட்டு இதை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஃபர்கெட். ஓகேவா? ஃபர்கெட் அப்படின்னா மறந்துடுறது, ஸோ நம்ம டோன்ட் ஆட் பண்ணும்போது மறக்காதே அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அதை கண்டுபிடி. இப்ப ஒரு பொருள் வந்து தொலைஞ்சு போயிடுச்சு, அப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்றோம் இதை வந்து கண்டுபிடி அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஃபைண்ட் இட். எப்படி சொல்லலாம்? ஃபைண்ட் இட். ஃபைண்ட்னா கண்டுபிடிக்கிறது, இட்டுனா அதை. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதை சரி செய். இப்போ ஒரு பொருள் வந்து ஏதோ டேமேஜ் ஆயிடுச்சு, இல்ல ஏதோ ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம சரி செய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஃபிக்ஸ் திஸ். என்ன சொல்லலாம்? ஃபிக்ஸ் திஸ். அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம், வழக்கம் போல. இப்போ ஒரு விஷயம் எப்பவுமே அதே மாதிரி நடந்துட்டே இருக்குன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? வழக்கம் போல அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல as usual. எப்படி சொல்லலாம்? as usual. அப்படின்னா வழக்கம் போல அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அடுத்து என்ன. இப்போ நம்ம எப்பவுமே சொல்லுவோம்ல, அடுத்து என்ன பண்ண போறோம், இல்லைன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்லாம் நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட்ஸ் நெக்ஸ்ட். எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் நெக்ஸ்ட். அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இது சாத்தியமா. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் பண்ண முடியும்னு சொல்றாங்க, அப்ப நம்ம அவங்க கிட்ட சொல்றோம் இது வந்து பண்ண முடியுமா, இது நடக்குமா அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? இஸ் இட் பாசிபிள். எப்படி கேட்கலாம்? இஸ் இட் பாசிபிள். அப்படின்னா இது வந்து நடக்குமா, இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், மெதுவாக ஓட்டு. இப்போ ஒருத்தர் வந்து கார் ரொம்பவே வந்து ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க வந்து சொல்றீங்க மெதுவா ஓட்டுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி ஈஸியா சிம்பிளா சொல்லலாம்? டிரைவ் ஸ்லோ. எப்படி சொல்லலாம்? டிரைவ் ஸ்லோ. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், நன்றாக மெல்லு. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லுவோம் ஒழுங்கா மென்னு சாப்பிடு, நல்லா மென்னு சாப்பிடு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? chew well. chew well. இப்போ அடுத்த சென்டென்ஸ், யாரை பற்றி. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்காங்க, நீங்க அப்பதான் அங்க போறீங்க, ஸோ நம்ம கேட்போம் நீங்க யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? about whom. எப்படி கேட்கலாம்? about whom. இப்போ அடுத்த சென்டென்ஸ், வேறு ஏதாவது. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, அடுத்து ஏதாவது இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்போம்ல, வேற ஏதாவதா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? எனிதிங் எல்ஸ். எப்படி கேட்கலாம்?
எனிதிங் எல்ஸ் அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், சொல்றது ஈஸி. இப்போ நம்ம கிட்ட நிறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ அந்த மாதிரி இரு இந்த மாதிரி இரு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம அவங்க கிட்ட என்ன சொல்லுவோம், இதெல்லாம் சொல்றது ஈஸி, அதை ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். ஸோ சொல்றது ஈஸி அப்படின்றது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஈஸி டு சே. அவ்வளவுதான், ரொம்பவே வந்து சிம்பிள். ஈஸி டு சே அப்படின்னு என்ன அர்த்தம்? சொல்றது ஈஸி அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், இப்படி பண்ணாத. இப்போ நம்ம குழந்தைங்கிட்டே சொல்லுவோம், இந்த மாதிரி பண்ணாத, அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ். எப்படி சொல்லலாம்? டோன்ட் டூ லைக் திஸ். இந்த மாதிரி பண்ணாத. டோன்ட் டூ லைக் திஸ் அப்படின்னா இப்படி பண்ணாத அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் பார்த்துடலாம். ரொம்ப மோசம். இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி பேட். எப்படி சொல்லலாம்? வெரி பேட் அப்படின்னா ரொம்ப மோசம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நான் மறந்து விட்டேன். இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம மறந்துட்டோம், ஓகேவா? அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ ஃபர்காட். எப்படி சொல்லலாம்? ஐ ஃபர்காட். ஐ ஃபர்காட். ஸோ ஃபர்காட் அப்படின்னா நம்ம மறந்துடுறது. ஸோ நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ ஃபர்காட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நீங்க மட்டும். இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் சொல்றாங்க, நீங்க மட்டும் இங்க வாங்க, அந்த மாதிரி நம்மளை மட்டும் சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒருத்தட்ட சொல்லணும், நீங்க மட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல யூ ஒன்லி. எப்படி சொல்லலாம்? யூ ஒன்லி. அடுத்த சென்டென்ஸ், நீ என்ன சொல்ற. இப்ப நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கணும் இங்கிலீஷ்ல. அதை எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ சே. எப்படி கேட்கலாம்? வாட் டு யூ சே அப்படின்னா நீ என்ன சொல்ற அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், உனக்கு வேண்டுமா. இப்போ ஒரு பொருள் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, ஒருத்தர்கிட்ட உனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ வாண்ட். எப்படி கேட்கலாம்? டு யூ வாண்ட் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நம்பகமானவராக இரு. அதாவது மற்றவங்களுக்கு நம்பிக்கையானவரா இரு அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி ரிலையபிள். எப்படி சொல்லலாம்? பி ரிலையபிள் அப்படின்னா நம்பிக்கைக்கு உரியவரா இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், தேவையில்லை. இப்போ நம்ம சொல்றோம், இது எனக்கு தேவையில்லை அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நோ நீட். எப்படி சொல்லலாம்? நோ நீட். இதெல்லாம் ரொம்பவே ஈஸியான சென்டென்சஸ் தான். இப்போ அடுத்தது, வீட்டிற்கு போ. இப்போ நம்ம சொல்லணும், நீ வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் ஈஸியா? கோ ஹோம். அவ்வளோதான், சிம்பிள். கோ ஹோம். புரியுதா? உங்களுக்கு இந்த சென்டென்ஸ்லாம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்களும் என் கூட சேர்ந்து சொல்லிட்டே வாங்க. கமெண்ட் செக்ஷனையும் கமெண்ட் பண்ணிட்டே வாங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ், சீக்கிரம் எழுந்திரு. இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லணும், சீக்கிரமா எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கெட் அப் இயர்லி. எப்படி சொல்லலாம்? கெட் அப் இயர்லி அப்படின்னா சீக்கிரமா எழுந்திரிங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற சென்டென்ஸ், நான் நன்றாக இருக்கிறேன். இப்போ ஒருத்தர் உங்ககிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க, ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம நார்மலா ஐம் ஃபைன் அப்படின்னு சொல்லுவோம், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு பதிலாக ஐம் குட் அப்படின்னு சொல்லலாம். நான் நன்றாக இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஐம் குட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், அடுத்து யாரு. இப்போ ஒரு போட்டி நடந்துட்டு இருக்கு, இல்லை ஒரு ஏதோ ஒன்று நடக்க போகுது, அடுத்து யாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹூஸ் நெக்ஸ்ட். எப்படி சொல்லலாம்? ஹூஸ் நெக்ஸ்ட். புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ், அதனால் என்ன. இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதனால என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் சாதாரணமா. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? so what. எப்படி கேட்கலாம்? so what அப்படின்னா அதனால என்ன அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், சீக்கிரம்.
இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமா கிளம்புங்க. அந்த மாதிரி சீக்கிரம் அப்படின்றத எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஹரி அப். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹரி அப் அப்படின்னா சீக்கிரம் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுத்த சென்டென்ஸ் பார்த்து என்னுடன் வாருங்கள். இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். என் கூட வாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கம் வித் மீ. எப்படி சொல்லலாம்? கம் வித் மீ. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஒத்துக்கிறியா அப்படின்னா இப்போ ஒருத்தர்கிட்ட இந்த விஷயத்தை நீங்க வந்து ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ அக்ரி. எப்படி கேட்கலாம்? டு யூ அக்ரி. அப்படின்னா இதை வந்து நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் நீ எப்ப வருவ. இப்போ நம்ம ஒருத்தட்ட கேட்கிறோம், நீ வந்து எப்ப வருவ அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? when will you come. எப்படி கேட்கலாம்? when will you come. ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஒழுங்காக செய். இப்போ ஒரு விஷயத்த ஒழுங்கா பண்ணு அப்படின்னு ஒருத்தவங்கிட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? do properly. எப்படி சொல்லலாம்? do properly. டூனா செய்யறது. ஸோ ப்ராப்பர்லி அப்படின்னா அதை வந்து ஒழுங்கா பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எளிதாக எடுத்துக்கொள். இப்போ சில பேர் வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து டென்ஷன் ஆவாங்க, இல்லை ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. அவங்க கிட்ட நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து நீ ஈஸியா எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டேக் இட் ஈஸி. எப்படி சொல்லலாம்? டேக் இட் ஈஸி அப்படின்னா அதை வந்து ஈஸியா எடுத்துக்கோங்க, ரொம்ப அதை வந்து நினைச்சு வருத்தப்பட வேணாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் உன்னை நம்பு. இப்போ நம்ம எல்லாத்தையுமே நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க உங்களை நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பிலீவ் யுவர் செல்ஃப். எப்படி சொல்லலாம்? பிலீவ் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களை நீங்க வந்து நம்புங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எனக்கு புரிகிறது. இப்போ நான் சொல்றேன், எனக்கு இந்த விஷயம் வந்து புரியுதுப்பா அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். எப்படி சொல்லலாம்? ஐ அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் எனக்காக காத்திரு. நம்ம ஒருத்தட்ட சொல்றோம், வெளியே போறப்ப எனக்காக வெயிட் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. எப்படி சொல்லலாம்? வெயிட் ஃபார் மீ. வெயிட் அப்படின்னா காத்திருக்கிறது. ஸோ எனக்காக காத்திரு அப்படின்னா மீ வந்து சேர்த்துக்கணும். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் இந்த முறை இல்லை. இப்போ ஒரு விஷயம் வந்து இந்த டைம் இல்லை, இந்த டைம் இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, இந்த டைம் இது கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்றதுக்கு நாட் திஸ் டைம். எப்படி சொல்லலாம்? நாட் திஸ் டைம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் ஒரு நிமிடம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்க போய் சொல்லுவோம்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஜஸ்ட் அ மினிட். ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அ மினிட் அப்படின்னா ஒரு நிமிடம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் விட்டு விடு. இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, ஒரு ப்ராப்ளம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இதை விட்டுருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லீவ் இட். எப்படி சொல்லலாம்? லீவ் இட். இப்போ அடுத்த சென்டென்ஸ் இருக்கலாம். அதாவது ஒரு விஷயம் வந்து இது கன்ஃபார்மா நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லாம, இது வந்து மேபி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இருக்கலாம் அப்படின்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னா மேபி. அதாவது நம்ம சந்தேகமா சொல்றது, இது நடக்கலாம், நடக்காம கூட போகலாம். ஸோ அதை நம்ம சொல்லும்போது மேபி அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்த சென்டென்ஸ் தனியாக வா. இப்போ நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நீ வந்து தனியா வா அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? கம் அலோன். எப்படி சொல்லலாம்? கம் அலோன். அலோன் அப்படின்னா தனியா. ஸோ கம் அப்படின்னா வர்றது. ஸோ தனியாக வா அப்படின்னா கம் அலோன். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அதிகமாக ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு 50 ஷார்ட் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் பார்த்துட்டோம். இந்த டெய்லி யூஸ் சென்டென்சஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால் ஈஸியாக வந்து இங்கிலீஷ் பேச முடியும். இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திடாமல் உங்கள் டே டு டே லைஃப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி பேசும்போது மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக வந்து இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃப்ளூயன்சி வந்து உங்களுக்கு
உங்களுக்கு வரும். ஸோ நம்ம வீடியோவை பார்க்குறதோட நிறுத்திடாம ப்ராக்டிஸும் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான இந்த 5 சென்டென்ஸை பார்த்துடலாம். உங்களுக்கான 5 சென்டென்சஸ் வந்து இதுதான். என்னிடம் கேள், அழாதே, நிச்சயமாக, கவனமாக இரு, என்ன நடக்கிறது. இந்த 5 சென்டென்ஸோட இங்கிலீஷ் சென்டென்சஸை நீங்க தான் கண்டுபிடிச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண போறீங்க. ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யார் யாருக்கு புரிஞ்சுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக யார் யாருக்கு புரிஞ்சுதோ அவங்கெல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி இங்கிலீஷ் கத்துக்கிறாங்க, அவங்களும் பிகினரா இருக்காங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்த்தோம். இந்த 30 டேஸ் சேலஞ்ச் சீரீஸ்ல இன்னும் நிறைய புது புது யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியா வந்துட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்க தவறாம பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்குறேன். Thanks for watching my video.